வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்தும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு 19/7/2024 வரை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும். நாடாளுமன்ற மக்களவைக்கான பொதுத் தேர்தல் கடந்த 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் குறித்தும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்று காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், நாளை சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை, வரும் 12ஆம் தேதி அரக்கோணம், தஞ்சாவூர், அதேபோல் 13ஆம் தேதி சிதம்பரம், மதுரை, பெரம்பலூர், 15ஆம் தேதி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, அதேபோல் 16ஆம் தேதி ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், 17ஆம் தேதி தென்காசி, தேனி, திண்டுக்கல், 18ஆம் தேதி பொள்ளாச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர், 19ஆம் தேதி விழுப்புரம், கன்னியாகுமரி, ஆரணி ஆகிய மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக முக்கிய தலைவர்களான அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், திண்டுக்கல் சீனிவாசன் இவர்கள் ஆகியோர் கலந்து உள்ளனர்.